கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இறைமக்களே, இன்றைய திருப்பலி முன்னுரையில் இந்த பெரிய வியாழக்கிழமையினுடைய உள் அர்த்தத்தை நிச்சயமாக உங்களுக்கு வாசித்திருப்பார்கள். இன்று என்ன திருவிழாக்களை கொண்டாடுறோம்? என்ன விழாக்களை கொண்டாடுகிறோம்? பரவாயில்ல. குருத்துவம், நற்கருணை, பாதம் கழுவும் சடங்கு, இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பல ஆண்டு காலமாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் பங்கு சாமியாரை நீங்கள் வாழ்த்திருப்பீங்க? நீங்கள் எங்கள் பங்குக்கு நீங்கள் பங்கு சாமியாராக கொடுத்ததுக்கு உண்மையிலே உங்களுக்கு வாழ்த்துறேன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம வாழ்த்து சொல்லியிருப்போம் நம்ம பங்கு சாமியாருக்கு? பூசை முடிஞ்சு தான் ஃபாதர் வாழ்த்தலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன் அவரை வாழ்த்துனா தான் அவர் பங்கு சாமியாராக இருப்பாரா? நீங்களாம் கல்யாண நாளில் கொண்டாடுறீங்க, நீங்கள் பூசைக்கு வரீங்க, நாங்கள் வாழ்த்தலைன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? நான் 30வது வருஷம் கொண்டாடுறேன், இந்த சாமியார் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. குருத்துவத்தை நான் தூக்கி பிடித்து பேசவில்லை. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு சாமியார் தேவை. உங்களுக்கு பாவ சங்கீதம் கேட்கறதுக்கு ஒரு குரு தேவை. உங்களுக்கு நற்கருணை கொடுக்க ஒரு பங்கு குரு தேவை. உங்களுக்கு உறுதி பூசல் கொடுக்க ஆயரோ அல்லது குருவோ தேவை. திருமணம் செய்து வைக்க ஒரு குரு தேவை. இல்லை ஃபாதர், நாங்கள் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு சாமியாரே இல்லை. அது உங்கள் பிரச்சனை. நான் கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சாமியாரை திருநிலைப்படுத்துறதுக்கு இன்னொரு குரு இல்லை ஆயர் தேவை. அவஸ்தை பூசுதல், நோயில் பூசுதல், அடக்க திருப்பள்ளி, இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா அங்கங்களுமே உங்களுக்கு ஒரு குருவானவர் நிச்சயமாக தேவைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு குருவானவர் தேவை. இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அங்கங்களாக வைக்கின்ற இந்த பங்கு குருவை அல்லது குருவை அல்லது இந்த குருத்துவத்தை நான் எப்படி பார்க்கிறேன்? எல்லாரும் சொல்லுவாங்க, சாமியாருக்கெல்லாம் என்னங்க குறைச்ச, மணி அடித்தா சோறு, மல்லாந்து படுத்தா தூக்கம். வந்து பாருங்க, இங்கே மணி அடிக்க மாட்டேங்குது, சோறும் கிடைக்க மாட்டேங்குது, மல்லாந்து படுத்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. நான் ஏறக்குறைய சாமியாராக ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. சாமியார் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட நான் பட்னி கிடந்ததே இல்லை. ஏன்னா நான் சாமியார் ஆகிற வரைக்கும் நான் வீடுகளுக்கெல்லாம் போகும்போது, விடுமுறைக்கெல்லாம் போகும்போது ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மா என்ன வெறும் வயிற்றோடு தூங்க விட்டதே இல்லை. அசந்து தூங்கியிருந்தா கூட, தம்பி வெறும் வயிற்றோடு படுக்கக்கூடாது வா அப்படின்னு எப்படியாவது சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது கொடுத்துருவாங்க. ஆனால் சாமியார் ஆனதுக்கப்புறம் ஒரு கேட்கறதுக்கு இல்லைங்க. நீ சாப்பிட்டியா, சாப்பிட்லையா, தூங்குலியா, பூசை வைக்கலாம் மட்டும் இந்த சாமியார் ஊர் சுற்றுறாரு, ஆளே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், நான் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பசினா என்னன்னு தெரியும், பட்னினான்னு தெரியும். உண்மையிலே சொல்கிறேன், இது வருத்தப்பட்டு சொல்கிறதுக்கு இல்லை, சமைக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே சமைச்சாலும் சாப்பிட முடிய மாட்டேங்குது, அப்படியே சாப்பிட்டாலும் அது சரியாக இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு அம்மா, நான் பங்கு சாமியாராக 10 வருஷம் இருந்தேன், 10 வருஷமும் ஒரே அம்மா தான் சமைச்சாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் பண்ணுறதோடைய மகத்துவம் என்னன்னு. கொஞ்சம் உப்பலாக இருந்தால் அதுக்கு பேர் இட்லி, கொஞ்சம் உப்பல் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் தோசை. 10 வருஷமும் ஒரே மாதிரி தோசை யாராவது சுட முடியுமா? ஒரு நாள் கூட ஒரு ரேஷியோ கூட மாறல. அப்படியே உண்மையிலேயே அந்த அம்மாவை என் வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாது. நான் பங்கு விட்டு கமிஷனுக்கு போன உடனே என் தம்பி சாமியார் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மாவை, நான் அனுபவிச்சது நீ அனுபவிடா ராசா, அனுபவின்னு. இப்போ 4வது வருஷமாக என் தம்பி சாமியார்கிட்ட அந்த அம்மா சமைச்சிட்டு இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு சமைக்கிறது தான் வேலை. என்னம்மா இன்றைக்கி உப்பு ரொம்ப கூட இருந்துச்சு? ஆமாம், உப்பு கூட தான் இருந்துச்சு.
அவ்வளோதான் பதில். அதுக்கு மேலே சொன்னோம்னா அந்த அம்மா வீட்டுக்கு போயிடும், என்னை ஆளை விட்டுருங்க, வேற ஆளை தேடிங்க. இது ஒரு புறம். உங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம் வரும், எங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம் வருமா? உங்களுக்கெல்லாம் எப்படி சாமி நல்ல தூக்கம் வரும்? அப்படி தான் நினைக்கிறீங்க. ஒரு ஊரில் நான் பங்கு குருவாக இருந்தேன். இரவு 12 மணிக்கு கரே முறைன்னு ஒரே சத்தம். ஏன்னா கிராமங்களில் பங்கு சாமியார் வீட்டை சுற்றி தான் மக்கள்லாம் இருப்பாங்க. பயங்கர சத்தம். என்னடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் தாங்க முடியல. இருந்தாலும் சரி என்ன சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கண்ணை கசக்கிட்டு கதவை திறந்து வெளில வரேன். ஊரே கூடி கரெக்டாக என் அறை வீட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. அந்த பையன் அவனுடைய மனைவியை தோளில் தூக்கிட்டு வரான். என்னடா தம்பி இந்த நேரத்தில் ஊரை கூட்டிக்கிட்டு? ஃபாதர், இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா ஃபாதர். பஞ்சாயத்து 4 மணி வரைக்கும் நடக்குது. ஏன்னா அதுக்கு நான் தான் அன்னைக்கு பங்கு சாமியார். 4 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த போச்சுன்னா படத்தில் இடைவேளை வந்துடும். அப்புறம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் அப்புறம் அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? நான் தான் அந்த கல்யாணத்தை வந்துருச்சேன். அந்த பொண்ணு என்கிட்ட 10ஆம் வகுப்பு படித்த ஸ்டூடெண்ட்டு. நான் சின்ன சாமியார் இருந்தப்ப. அந்த பையன் என் பங்கில் ஒரு நல்ல பையன். அவனை மாதிரி தங்கமான பையன் இல்லை. எப்பயுமே நல்ல பசங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காதீங்க, அது உண்மை. அப்படி கிடைச்சாலும் நிலைக்காது. பஞ்சாயத்து நடந்தது. காலையில் 4 மணிக்கு முடிச்சுட்டு அந்த பொண்ணு என்னால் முடியாதுன்ட்டா. விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது, டைம் ஆச்சு. நேராக தாலியை கட்டினா, கொண்டாந்து என் கையில் கொடுத்தா. ஏம்மா என் கையில் கொடுக்குறேன்? நீ தானே தாலி எடுத்து கொடுத்த, நீனே வச்சுக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டா. நான் அப்படியே வெளுத்து போய் நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் கூட்டம் ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ போகிறப்ப அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பொம்பளைங்களில் ஒரு பொம்பளை சொல்லுது, இங்கே பாருடி நம்ம பங்கு சாமியார் ஷார்ட்ஸு பனியனோட நின்றுட்டுருக்கிறாரு. ஏம்மா நான் துணியோட நின்னா என்ன, துணி இல்லாமல் நின்னா உனக்கு என்ன வேலை? அங்கே நீ எதுக்கு வந்த? பஞ்சாயத்துக்கு வந்த. பஞ்சாயத்து முடிஞ்சால் போக வேண்டியது தானே. ராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தில் இருக்கிறவன் அங்கி போட்டா வெளில வர முடியும்? இவர் அங்கி போடல, இவர் அங்கி போட மாட்டாரு, பேண்ட் ஷர்ட்டை போட்டு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எவ்வளவு எளிதாக எள்ளி நகையாடு விடுகின்றோம். நீங்கள் யோசித்து பாருங்க. ஊரே கரைய முறைங்குது, எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு வரான். அந்த நேரத்தில் கதவை திறந்து பார்த்து என்னன்ற பார்க்குறதா, இல்லை நீங்கள் அங்கி போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு நிற்கிறது முக்கியமா? இப்படி எல்லாம் சூழ்நிலைகளை இந்த குருத்துவம் கையாண்டு கொண்டு இருக்கிறது. இன்னொரு நாள் முதல் வெள்ளிக்கிழமை நன்மை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். வீதிகளில் ஒரு வீடாக போய் வயதானவர்களுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு வீட்டில் கதவு டம்மால்னு அடிச்சுது. அந்த வீட்டிலேருந்து வெளில உட்காந்துருக்கிற அம்மா கேட்குறாங்க, ஏன்டி கதவை இப்படி இழுத்து அடிக்கிற? தேபோராம்பாரி எனக்கு தாலி எடுத்து கொடுத்தா, நான் கழுத்து எடுத்து உட்காந்துருக்கிறேன். நடந்தது. எந்த ஊர்லையாவது தாலி கட்டுறப்ப பங்கு சாமியார் நான் தான் அந்த பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுப்பேன், வேறு யாரும் எடுத்து கொடுக்க? நாங்கன்னா முன்னவா நிற்கிறோம், நாங்கள் அங்கே பங்கு சாமியார் இருக்கிறோம், நீங்கள் கல்யாணம் வச்சுருக்கிறீங்க, எடுத்து கொடுக்குறோம். நீ பண்ண பழிபாவத்துக்கெலாம் நாங்கள் எங்கே ஆளாக முடியும்? இப்போல்லாம் கல்யாண பூசைக்கு போனால் யாரோ மந்திரிங்க, யாரோ பிரசவைங்க, நம்ம பாட்டுக்கு பின்னாடி நின்னமா ஒரு ஓரத்தில், அப்பா ஆசீர்வாதம் மாதிரி நல்லாரு, நீ எப்படியோ பார்த்துக்க, அதோட ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இப்போலாம் போயிடுறது. இப்போலாம் நான் தான் சொந்தக்காரன், நான் தான் மந்திரிப்பேன், நான் தான் முறை மாமா, தம்பி, அண்ணன். வேணாம், நல்லாரு. இப்படிப்பட்ட இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை எப்படி உணர்வது, எப்படி புரிந்து கொள்வது, எப்படி கொண்டாடுவது? உங்களுக்கு தனிமையினுடைய ரகசியம் தெரியாது, தனிமையினுடைய ஆழ கோர தாண்டவம் தெரியாது. ஒரு மனிதனோ அல்லது மனுஷியோ தனிமையாக தொடக்கத்திலிருந்து வாழ்நாள் இறுதி வரை வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த தனிமையினுடைய வெறுமையினுடைய அர்த்தம் தெரியும்.
வந்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இன்றையிலாவது நான் சாமியார் இருக்கிறதுக்காக சொல்ல, இந்த குருத்துவத்தை எந்த அளவுக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை சகித்து கொண்டு இந்த மக்களுக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் 24/7 சர்வீஸ் இருக்கிறத நீங்கள் நினைந்து இன்னைக்காவது பங்கு சாமியார்த்த தூரத்தில் பார்த்தாது ஃபாதர் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக உங்களது ஆன்மா ஈடேறும். இரண்டாவதாக, இன்று நாம் நற்கருணை பற்றி ஆழமாக யோசிக்கின்றோம். நற்கருணையினுடைய உள் அர்த்தத்தை நாம் நிறையவே உள்வாங்கியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. எவ்வளவு உங்களுக்கு நற்கருணை மீது அந்த ஆர்வம், அந்த தெளிவு, அந்த புரிதல் இருந்திருந்தால் இன்று ஆலயத்திற்கு இத்தனை நபர்கள் வந்திருப்பீங்க. ஆக உண்மையாகவே உங்களுடைய பக்தியை, ஆர்வத்தை உற்று நோக்குகின்ற பொழுது இறைவன் உண்மையிலேயே இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் உயிர் வாழ்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் அழகாக வாசித்தோம். இறைவன் நமக்காக தன் உடலை கொடுத்தார். இப்படி ஒரு நபர் கோயிலுக்கு போனார். ஞாயிற்றுக்கிழமை காலை பூசை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரப்போ ஏறக்குறைய மணி 9:30 மணி. அப்போ ஏறக்குறைய மணி 9:30 மணிக்கு அந்த வீட்டில் அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? சார் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குறதுக்கு வேறு அழகாக இருக்கிறீங்க, கண்ணாடி போட்டிருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா இருக்காங்களா? இருக்காங்க. இங்கே சொல்ல முடியாது. என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா? அந்த வீட்டில் அந்த அம்மா குக்கரில் மட்டன் வச்சுருக்குது, பிரியாணி கிண்டை. குக்கரில் மட்டன் வச்சா 3ஆவது விசில் வரும்போது எப்படி வரும்? சத்தமாக தான் வரும். அப்படி தானே? பயங்கர வாசனை, சரி வாசனை. அந்த காலத்தில் பாருங்களேன், 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு வீட்டில் கறி குழம்பு வச்சா அந்த வீதிக்கே வாசம் வரும். அவ்வளவு மணமாக இருக்கும். இந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு எடுக்கிறாங்க. அது கறியா, இல்லை அது கறி குழம்பா, இல்லை அது சிக்கனா, இல்லை அது மட்டனா, என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சமைக்கிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சாப்பிட்றவங்களும் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு வச்சேன். ஓ சிக்கனா அது அப்படின்னு கேட்போம். ஒரே வாசனை தாங்க முடியல. கணவர் போனார், மனைவியை பார்த்தாரு. டக்குன்னு என்ன பண்ணார்னா தோளில் தூக்கி போட்டுக்கிட்டார் மனைவியை. என்னங்க கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு, என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி தோளில் தூக்கி போடுறீங்க? நல்லா தானே பூசிக்கு போனீங்க, என்னங்க உங்களுக்கு ஆச்சு? நல்லா தாண்டி பூசிக்கு போனேன். அப்படியே தோளில் தூக்கி போட்ட கணவர் அப்படியே பெட்ரூம் வழியாக கால் வழியாக ரோட்டுக்கு தூக்கிட்டு வந்தார். இந்த பொண்ணுமணி படத்தில் கார்த்திக் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அப்படின்னு இந்த படத்துக்கு தோளில் தூக்கி போட்டு வருவோம் தெரியுமா? அந்த மாதிரி என்னைக்காவது பாட்டு பாடிட்டுருக்கீங்களா? இல்லை என்னைக்கா உங்கள் வீட்டுக்காரமா அப்படி தூக்கி இருக்கிறீங்களா? ஊசி போல் உடம்பு இருந்தால் டேக்கி டிசி பாலிசி, பஞ்சு மூட்டை பருத்தி மூட்டை மாதிரி தான் எப்படி தூக்க முடியும்? ஒல்லியாக இருந்தால் தான் தூக்க முடியும். அதனால் ஒல்லியாகுங்க, ஸ்லிம் ஆகுங்க. உங்கள் வீட்டுக்காரர் திரும்ப தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு வந்தார். என்னங்க வெக்கமாக இருக்குது, தயவுசெய்து கீழே விடுங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லடி, இன்றைக்கி பூசிக்கு போனேன், பங்கு சாமியார் பூசை வச்சார். அப்புறம் பங்கு சாமியார் பூசை வச்சுட்டு பிரசங்கத்தில் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தினந்தோறும் தோள் மீது தூக்கி செல்லட்டும். நீ தாண்டி எனக்கு சிலுவை, அதாண்டி உன்னை தோளில் தூக்கிட்டு கிளம்பிட்டேன். இப்போ தான் ஒரு அம்மா நினச்சி பார்த்து சிரிக்குது. வாழ்க்கை என்பது சிலுவையா? உறவு என்பது சிலுவையா? நாம் வாழ பிறந்தவர்கள். இந்த வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும். இந்த குருத்துவமும் திருமணமும் உண்மையாகவே it has to be celebrated, it has to be lived, it has to be enjoyed. நம்ம வாழ்க்கையில் இந்த நற்கருணையை உள் வாங்கி கொண்டு எப்படி வாழ்கின்றோம்? இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நன்மை வாங்கிட்டா எல்லாரும் மோட்சம் போயிடலாமா? நெவர். இன்றைய நற்செய்தியில் யூதாஸ் இஸ்காரியோத்து அப்பத்தை ரசத்தில் தோய்த்து உண்டான், வெளியே சென்றான், நான்று கொண்டான். தகுதியற்ற மனநிலையோடு நற்கருணை பெறுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் இதுதான் இறுதி. அதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே
பவுலுடையார் அழகாக கூறுவார், தகுதியற்ற மனநிலையோடு நீங்கள் நற்கருணை உட்கொண்டால் நீங்களே உங்கள் மீது நீங்கள் பாவத்தை வருவித்துக் கொள்கிறீர்கள், உங்களுக்கு இருக்கின்ற நோய்களும் தீராது. ஆக ஏன் பலருக்கு நோய் தீர மாட்டேங்குது? ஏன் ஒரு சிலருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது? தகுதியற்ற மனநிலையோடு நாம் நற்கருணை உட்கொண்டோம். நமக்கு பழக்க தோஷமாயிடுச்சு, சரியான முறையில் நாம் உணர்ந்து உட்கொள்வதில்லை. ஆக இந்த யூதாஸ் இஸ்காரியத்தை போல மனதில் ஒன்று வைத்து கொண்டு இந்த திருவிருந்திலே பங்கு கொண்டால் இந்த யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு நடந்தது போல தான் நமது வாழ்க்கையில் நடக்கும். நாம் புலம்புகிறோம், அங்கலாய்க்கின்றோம், அவஸ்தைப்படுகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் நான் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறேன், இந்த திருமறையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆலயம் செல்லுகின்றேன், இந்த 40 நாட்களும் தவ உடை அணிந்திருக்கிறேன், நற்கருணை உட்கொள்ளுகின்றேன், ஒரு நாள் கூட தவறியதில்லை, ஏன் எனக்கு கடவுள் கொடுக்கவில்லை என்று பல பேர் பல சூழ்நிலைகளிலே நாம் குழம்பிக் கொள்ளுகின்றோம். எப்படி கொடுப்பார்? ஆக இதற்கு தத்துருவமான ஒரு அடையாளம், நற்கருணை உட்கொண்டால் மட்டும் எல்லாம் வாழ்க்கையில் நடந்து விடாது. ஆகவே தகுதியான மனநிலையோடு நாம் இறைவனை உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த உடலும் சதமும் இரத்தமும் நமது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது. அழகான ஒரு நிகழ்வை, லக்சம்பர்க் நகரிலே நடந்த நிகழ்வை நமது தாயாம் திரு அவை இன்று நமக்கு சுட்டுகின்றது. லக்சம்பர்க் நகரிலே ஒரு கறிக்கடைக்காரர் உட்கார்ந்திருந்தார். அந்த கறிக்கடைக்காரருடைய கடைக்கு ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தமிழ் என்ன, வன காப்பு அலுவலர், அந்த அந்த வன ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் அந்த புட்சர் ஷாப் இருந்துச்சு, கறி வெட்டுற கடை. அந்த வன விலங்கு அலுவலர் அந்த கடையில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த வழியாக போன ஒரு மூதாட்டி ஒருவர் அந்த கடைக்கு போய் எனக்கு ஒரு 1/4 கிலோ கறி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த 1/4 கிலோ கறி கேட்டப்ப அவர் சொல்கிறார், நீ எவ்வளவு காசு வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் எனக்கு கறி வேணும், எனக்கு பசிக்குது அப்படின்ற ஒரு மூதாட்டி அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டே கூறுகின்றார். ஏம்மா, நீ காசு இல்லை, உனக்கு எப்படிம்மா நான் வந்து கறி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு கறி கொடுங்க, ஐ கேன் ஹியர் மாஸ் ஃபார் யூ. நம்ம சொல்லும்ல, நான் உனக்கு ஒரு பூசை ஒப்பு கொடுக்குறேன், நீ கறி கொடுன்றான். இந்த ஊரில் போய் கேட்டு பாருங்கள், நான் உனக்கு ஒரு பூசை ஒப்பு கொடுக்குறேன், நீ கறி கொடுறானா எந்த கறி கடையில் கொடுப்பானா? போமா வேலையை பார்த்துக்கிட்டு, பூசையாவது அப்படி சொல்லி விரட்டி விட்டாங்க. போகிறப்ப அந்த கறிக்கடைக்காரர் சொல்கிறாரு, நீ பூசை முடிஞ்சி வா, நான் உன்னுடைய பூசையுடைய வெயிட்டை பார்க்குறேன். இந்த நிகழ்வுக்கு பேர் த வெயிட் ஆஃப் த யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன். நீங்கள் போய் ஆன்லைனில் நெட்டில் தட்டி பாருங்கள், இல்லை யூடியூப்பில் தட்டி பாருங்கள், இந்த நடந்த நிகழ்வு வரும். அப்போ அந்த அம்மா பூசைக்கு போயிட்டு வருது. வந்த உடனே ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து, இந்த பேப்பரில் ஐ ஹர்ட் எ மாஸ் ஃபார் யூன்னு பேப்பரில் எழுதி இந்த பேப்பரை தராசு தட்டில் வை, நான் இந்த பக்கம் கறியை போடுறேன், எவ்வளவு கறி நிற்குதோ எடுத்துகிட்டு போ. இந்த அம்மா பேப்பர் எடுத்து ஐ ஹர்ட் மாஸ் ஃபார் யூ, உனக்காக ஒரு பூசை ஒப்பு கொடுத்துன்னு எழுதி ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் அதில் வைக்கிது. இவர் ஒரு எலும்பு எடுத்து இப்படி வைக்கிறார். பேப்பர் வெயிட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எலும்பு தான் மேலே நிற்கிது. என்னடா எலும்பு மேலே நிற்குதுன்ட்டு திரும்ப ஒரு பீஸ் கறியை வெட்டி வைக்கிறார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் கீழே தான் இருக்குது, கறி மேலே தான் இருக்குது. இப்படியே வெட்டி வெட்டி வச்சு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஆட்டு தொடை எடுத்து வைக்கிறார். அதையும் மீறி இந்த பேப்பர் வெயிட்டாக இருக்குது. 2 பேருக்கும் ஒன்றுமே புரியலை. என்னடா அது, இந்த சாதாரண ஒரு பேப்பர் இவ்வளவு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிடுறாங்க. எல்லா கறியும் ஒட்டு மொத்தமாக வெட்டி வைக்கிறாங்க. அதை விட இந்த பேப்பர் வெயிட்டாக இருக்குது. நடந்த நிகழ்வு. இறுதியில் அந்த பாட்டியை பார்த்து கேட்குறாரு, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன். Now I understand the weight of the Eucharistic celebration that you heard for me. I bow you. அப்படி சொல்லிட்டு அவர் வணங்கிட்டு அன்றிலிருந்து அவர் ஒரு திருந்திய அந்த கடைக்காரராக மாறுறார். அங்கே உட்கார்ந்தார் தெரியுமா ஒரு ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் வந்து இந்த 2 பேருக்குமே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை இல்லை. இந்த உட்கார்ந்து அந்த ஆஃபீஸர் வீட்டுக்கு போய் வீட்டில் ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறுறார். டெய்லி திருப்பலிக்கு போகிறாரு. அவங்க குடும்பத்தில் அப்படியே முக மலர்ச்சி உண்டாகிறது. அவருக்கு 2 ஆண் குழந்தைகள். 2 ஆண் குழந்தைகளை கூட்டிட்டு டெய்லி பூசைக்கு போகிறாரு. டெய்லி பூசைக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. குடும்பம் வளர்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த 2 அந்த பசங்களுமே குருவானர் ஆகிறாங்க. ஒருத்தர் வந்து
இயேசு சபை குருவாகவும், இன்னொரு வந்திருந்து சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சபை குருவாகவும் வராங்க. 2 பேருமே பூசை ஒப்பு கொடுக்குறப்ப அவங்க அப்பா சொல்லுவார், தயவு செய்து இந்த நற்கருணை உட்கொள்கிறப்ப பக்தியோடு நீ ஒப்புக்கொடு, யூ மஸ்ட் நோ த வெயிட் ஆஃப் த யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அந்த பிள்ளைகள் 2 பேரும் வளர்த்தாரு. அந்த 2வது குருவான நான் தான் ஸ்டானிஸ்லாஸ்ன்னு சொல்லி அந்த குருவானவர் அன்று அந்த திருப்பலியை முடிப்பார். ஆக இந்த நற்கருணையுடைய மகத்துவம், இந்த நற்கருணையுடைய மேன்மை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்று இரவு முழுக்க 12 மணி வரை ஆராதிக்கின்றோம். நாளை இதே இந்த நற்கருணை ஆராதனை நடைபெறுகின்றது. என் வாழ்க்கையில் இந்த நற்கருணை என் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இத்தனை ஆண்டுகளாய் இதன் ஆண்டவரை உட்கொள்ளுகின்றேன். எவன் என் உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கிறானோ அவன் நிலை வாழ்வை பெறுவான், அவனை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். ஆக நமக்கு நிலை வாழ்வு, the happiness of our life, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமோ, you must consume the Eucharistic without sin. That's eligibility of consuming the Eucharist. அப்போ இந்த நற்கருணை என் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை உருவாக்கியது? எத்தனை ஆண்டுகளாய் நான் உட்கொள்ளுகின்றேன். ஆக இந்த மோட்ச பாக்கியம் கிடைக்கணும்னா இந்த நற்கருணை திருவிருந்திலே எந்த மனநிலையோடு பங்கு பெறுகிறேன்? ஆக இறுதி நாளில் அவர்களை நான் உயிர்த்தெழச் செய்வேன். ஆக தகுதியான மனநிலையோடு உட்கொள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே அங்கு அதனுடைய செயல்பாடு நடைபெறும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்கள் பலி செலுத்த வருகின்ற பொழுது உங்களுள் யாரேனும் மனத்தாங்கள் இருந்தால் உங்களுடைய பலியை அங்கேயே வைத்துவிட்டு நீங்கள் பலி ஒப்பு கொடுங்கள். நீங்கள் சண்டை சச்சரவுகளோடு நீங்கள் நற்கருணை வாங்கினீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இங்கேருந்து குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டு நீங்கள் வேளாங்கண்ணிக்கு தலைகீழ நடந்து போனாலும், உங்கள் ஆயப்பனுக்கு சோறு போடாமல் வீட்டுக்கு போனீங்கனாலும் நீங்கள் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கூட பிறந்த இந்த உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, சிப்ளிங்ஸுகளோட நம்ம எத்தனை தான் நான் பகைமை பாராட்டி ஆண்டவருக்கு நான் எத்தனை தான் அள்ளி கொடுத்தாலும் அங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆக இந்த உறவுகளெல்லாம் வாழ பிறந்த உறவுகள், இந்த குடும்பங்களெல்லாம், இந்த பிள்ளைகளெல்லாம் இவர்களோடு நான் நட்பு பாராட்டி வாழ வேண்டிய சூழ்நிலைகள். ஆக சுருக்கமாக உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சமும் கிடைக்கும், சோறும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும், தூக்கமும் கிடைக்கும். இந்த 4 பேரோட நம்மளால் ஒழுங்காக நம்ம சிரித்து வாழ முடியுதா? என்னத்தான் சாமி முடியுது? பக்கத்து வீட்டுக்காரனை சிரிக்கிறோம், ஏத்தாவில் வீட்டுக்காரனை சிரிக்கிறோம், வீட்டுக்காரனை பார்த்தா உருன்னு தான் இருக்குது. எப்படி முடியும்? நமக்கு பகைவரெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேயும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இந்த நற்கருணையில் பூசை முடிஞ்சு உட்கார்றப்ப ஒப்பு கொடுங்கள். உங்களது குடும்பங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுங்கள், உங்களது கணவரை ஒப்பு கொடுங்கள், உங்களது மனைவியை ஒப்பு கொடுங்கள். யூ ஜஸ்ட் சரண்டர் டு த லார்ட். உங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, வாழ்க்கையில் எல்லாம் பிடிச்சி தான் எல்லாம் நடக்கலை, எல்லாம் நடந்து தான் பிடிக்கல, அவ்வளவு தான். கும்கி படம் மாதிரி 50 வயசுக்கு மேலே எல்லாம் பழகி போயிடும். எல்லாமே வாழ்க்கையில் பிடிச்சிச்சின்னா அது வாழ்க்கை இல்லை, பிடிச்சிச்சின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. சில விஷயங்கள் சாவுக்கு அப்புறம் தான் புரியும், சில விஷயங்கள் செத்ததுக்கு அப்புறமும் புரியாது. எல்லாத்துக்கும் விடை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் இருப்பதை இருப்பதாகவே வாழுங்கள். இறைவன் உங்களுக்கு நிறைவாக அருளுவார்.